இவர்தான் இந்தியாவில் தேர்தல் வியூக வகுப்பாளர்களில் நம்பர் 1. ஐடி விங், வார் ரூம் எல்லாம் இவருக்கு அத்துப்படி. அவர் பெயர்தான் பிரசாந்த் கிஷோர். ஆனா அவரே சொந்தமாக கட்சி ஒண்ணு ஆரம்பிச்சு தேர்தல்கள்ல ஜெயிக்க முடியாம திணறிட்டு இருக்காரு. நடந்து முடிஞ்ச பீகார் தேர்தல்ல பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அபார வெற்றியை பெற்று ஆட்சியை தக்க வச்சிருக்கு. அந்த தேர்தலில் பிரசாந்த் கிஷோரின் ஜன் சுராஜ் கட்சி படுதோல்வியை சந்தித்துள்ளது. தேர்தல் சமயத்தின் போது எங்கள் கட்சி 150 தொகுதிகளுக்கு மேல் வெல்லும், 100 தொகுதிகளுக்கும் மேல் வெல்லும், குறைந்தபட்சம் 25 தொகுதிகளாட்டும் வெல்லும் என்று பேசிய பிரசாந்த் கிஷோர் பீகார் சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை அடுத்து சைலண்ட் மோடில் இருப்பதாக அரசியல் வட்டாரத்துல பேசிக்கிறாங்க. பிரசாந்த் கிஷோர் பாஜக, காங்கிரஸ், ஆம் ஆத்மி, ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், திமுக என்று பல கட்சிகளின் தேர்தல் வெற்றிகளுக்கு வியூகம் வகுத்து கொடுத்திருக்கிறாரு. இவரது வியூகத்தின் மூலம் பெரும்பாலான கட்சிகள் தேர்தலில் வெற்றி வாகை சூடியிருக்கு. 2012ஆம் ஆண்டு குஜராத் சட்டமன்ற தேர்தலில் நரேந்திர மோடி வெற்றி பெற்று முதல்வர் ஆவதற்கு வியூகம் அமைத்து கொடுத்தவர் பிரசாந்த் கிஷோர் என்று அரசியல் வட்டாரத்தில் ஆணித்தரமாக சொல்லப்படுது. மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள ஜியோ நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.